தென்காசி அச்சங்குன்றம் அரசி இளம்புயில் செல்வி மாதவி அவர்கள் குழுவினரின் வில்லுப்பாட்டு வெகு விமர்சையாக மார்கழி பெருவிழாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஒரு குட்டி பிரேக். அந்த இடைவேளையிலே நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்கும் உரிய நமது அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் குறு சிறு மற்றும் நடுத்தர துறை அமைச்சர் அவர்களை மேடைக்கு வந்து வாழ்த்துரை வழங்கி இந்த கலைஞர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர்களை கௌரவிக்கிறார்கள். ஹலோ ஹலோ. தங்கள் பொன்னான நேரத்தை தந்து இங்கே வருகை தந்த நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பார்த்தத்திற்கும் போட்டுதலுக்கும் உடைய அமைச்சர் அவர்களை நாம் விழாக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துவிட்டு இப்பொழுது இந்த இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நமது தென்காசி அச்சங்குன்றம் அரசி இளம்பியல் மாதவி குழுவினரின் வில்லுப்பாட்டு தொடர்கிறது. இப்பொழுது மேடை உங்களுக்கு. போட்டா உடம்பு கூலிங் கொடுக்கும்போது படி பாட்டு வராது. சாமி தொட்ட கதை குறைவாட நாங்கள் தொட்ட கதை குறைவாட தோண்டி கணபதி அருள் புரிவார் நாங்கள் படித்த கதை குறைகள் பாட படித்த கதை குறைகள் பாட பாட கணபதி அருள் புரிவார் குறைகள் பாட
ஆமையா மறுநாள் பொருளாதீரம் அந்த என்ன என்ன நடக்குதானா ஆதிவெள்ளி கைலாச வாசலில் ஆமையா அரணாரோடு பார்வதியும் இப்படி கொலுவிருந்து வரும்போது ஆமா களைப்பாரி இளைப்பாரி இருபேர்களுமே கையிலையிலே கொலுவிருந்து வருகிறார்கள் வருகின்றார்கள். அப்படி இருபேர்களும் கொலுவிருக்கக்கூடிய நேரத்திலே என்னையா மறுநாள் பொழுது விடிந்தது. ஆக விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, என்னம்மா இதனால் இதுவரைக்கும் உங்களிடத்திலே பார்வதிக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. என்னமில்லாத சந்தேகம். அந்த சந்தேகத்தை இன்றைக்கு எனக்கு நீங்க கண்டிப்பாகவே தீர்த்தாக வேண்டும். ஆமா, நீங்க உலகம் எல்லாமே படியிறக்க போனீங்களேயானால் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே உங்களைத்தானே வணங்கி வருகிறார்கள். அவன் என்னைத்தான் வணங்குகிறார். ஆம் பார்வதி, உலக மக்கள் எல்லாம் உடையவனாகப்பட்ட என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். ஆமையா இறைவா, அப்ப உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலேயும் மாலையிலேயும் நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் யாரு, ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், மடி இழந்தேன். ஆனால் காலையிலேயும் மாலையிலேயும் மக்களுக்கு ஒளி கொடுக்கணுமானால் காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னார். அப்பந்தான் பார்வதி நினைக்கா, பார்வதி அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் கண்ணை பொத்தி இன்னைக்கு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாத்துருவோமே. அப்படி அந்த ஆதி சக்தி பார்வதியாள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க ஈசனுக்கு தெரியாமல் அவன் பின்னால ஓடி வந்து அவன் இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான், அந்த ஈசன் கண்ணை பொத்துவான். உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்க அப்ப இறைவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? என்ன பொம்பளை இந்த பார்வதி, அதானே கேட்டேன். இவளுக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒன்று உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை நாமல் திறந்து காட்ட வேணும் என்று உலக மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று என் ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான், பார்வதிக்கு தெரியாமல் ஆண்டவன் தான் சிவபெருமான். பார்வதிக்கு முன்னால் கண்ணை திறப்பார், அவர் உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றி கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. நெத்தி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியாகுதை. ஆண்டவே ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி அவர் உச்சி கண்ணை திறந்தார் பாருங்க. உச்சி கண்ணை திறந்த உடனே சிவன் கண்ணில் இருந்த
பொறிகள் பறந்து உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் நீங்கி ஒளிமயமாக தெரியுது. அப்போ இந்த அக்கினி பொறியில் இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் ஆடவே ஆட வேண்டாம் ஆடவே ஆகாளி போடவே உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி கண்ணி பிறந்ததா தாயே உச்சினி மகாளி அம்மா உச்சி கண்ணி பிறந்ததா உச்சினி மகாளி அம்மா ஏ உச்சி கண்ணி பிறந்ததா உச்சினி மகாளி அம்மா பெண்குடியே ஆண்டவன் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப இந்த ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார். பார்த்தேளா பார்வதி நினைக்க ஆண்டவன் 2 கண்ணையும் நம்ம கையால மறைத்து வைத்திருக்கிறோம், மூணாவதா இந்த ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால ஓடி வந்து பார்த்தா ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறந்ததை கண்ட உடனே அங்கமெல்லாம் பதறி ஆவி தணலாகி பகவானை பார்த்து பார்வதி வியத்து விறுவிறுத்து நிற்கிறார். ஏன் அப்படி நின்னான்னா சிவன் நமக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, நம்ம தானே கேட்கல. இந்த சிவனை நாமல் பரிசோதனை பார்த்து விட்டோமே, ஆண்டவன் நாமளுக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பயந்து போய் பார்வதி பகவானுக்கு முன்னால மன்னிப்பு கேட்டா. அப்ப அங்க பதறி பார்வதிக்கு வியத்து விறுவிறுத்து நின்னா பாருங்க, பார்வதியின் வேர்வை துளியே காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. ஏன்னா இந்த பார்வதியின் சக்தியின் வேர்வையாகப்பட்டது காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வந்த உடனே சிவபெருமான் இந்த வெள்ளம் உலகம் போனா உலகமே அழிந்து போகும், ஏன்னா இது ஒரு உப்பு தண்ணி, அதனால இந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்று தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டினார். ஆண்டவன் திருச்சடையை ஒரு கொண்டையாக கட்டி ஆண்டவன் சிவபெருமான் திருச்சடையிலே இந்த பார்வதியின் வேர்வை துளிகளை அடக்கி பார்த்தார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைக்க வேணும் என்று அந்த சிவனுடைய திருச்சடையவே கடல் கரையாக்கினார். சிவபெருமான் திருச்சடையவே கடல் கரையாக வளைத்து அதற்கு கடல் கரை என்று பெயரை கொடுத்து பார்வதியின் 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்தார். அது எப்பேர் வட்ட கடல் தெரியுமா சாமி உங்க சம்பாதி வேகப்பா உங்க சம்பாதி வேகப்பா கடல் ஒரு கடல் ஆயிரண்டாம் கடல் கருங்கடல் மூணாம் கடல் மோர் கடல் நாலாம் கடல் நல்ல தண்ணி ஏழாம் கடல் என்ன
செல்லும் பாறையிலே ஆமா பெரிய படர்ந்த ஆல மரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஆமா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. அடேங்கப்பா தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே தாத்தா ஓங்கி வளர்ந்த புத்துக்கு 1000 வாசல் இருக்கு. அந்த புத்துக்கு கொத்தனார் யாரு? அதுக்கு கரையான் தான் கொத்தனாரு. புத்துக்கு கொத்தனார் கரையான் தான். ஆமா கரையானை தவிர அப்படி யாராலும் வீடு கட்ட முடியாது. கோபுரம் போல் புத்துகளை வளர்க்கும் கரையான். அதுக்கப்புறமாக சரி நாகங்கள் அந்த புத்துக்குள்ள குடியிருக்கும். குடியிருக்கும் எதற்கு? எதுக்கு? கரையான புறம் பிறக்கி அதாவது நம்ம ஒரு வீடு வாசல் கட்டினோம்னா முன் வாசல் ஒண்ணு இருக்கும், பின் வாசல் ஒண்ணு இருக்கும். ஆமா பின் வாசல் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா இந்த புத்துக்கு கரையான் கட்டுகிறது பாருங்க. கரையான் கட்டக்கூடிய அந்த புத்துக்கு எந்த வழியா போனாலும் அந்த புத்துக்கு உள்ள போயிடலாம். 1000 வாசல்கள் உண்டு. சரி அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? அந்த நாகலோக பட்டணத்திலே சாமி நாகலோக பட்டணத்திலே அந்த மாணிக்க புத்துக்குள்ள அது யாரெல்லாம் வாழ்ந்து வார அங்கே சென்னாகும் கருணா கண்ணாடி விருசுகளா எல்லாத்துக்கும் ராஜாரா எல்லாத்துக்கும் ராஜாரா ஆதி நாகராஜ நாகக்கண்ணி அவர்தான் நாகராஜ நாகக்கண்ணி. அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டவனும் தேவியுமா புறமூடு வாழ்ந்து வீணையுலாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வார நலமும் நல்ல சடையும் போல நலமோடு வாழ்ந்து வார ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அமையா ஒருவர் சொல்ல ஒருவர் நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாலும் மன்னவன் தேவி இருபேர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். நகமும் சதையும் போல வீணையும் நாதம் போல அலையும் கடலும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவின்னு சொன்னா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை பேச்ச நம்ம கேட்கவா, நம்ம பொண்டாட்டி சொல்லி நம்ம கேட்டா நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சரி அந்த அம்மா எது சொன்னாலும் 5க்கு 2வது அதை கேட்டு நடக்கணும். ஆமா மனைவி பேச்ச கேட்கணும். அத மாதிரி பெண்ணா பிறந்தவள் நினைக்க கூடாது. எப்படி? அவர் எவ்வளவுதான் குடிகார மட்டையா இருந்தாலும் அவர் காலையில் ஒண்ணு பேசுவாரு ராத்திரி ஒண்ணு பேசுவாரு நினைக்க கூடாது. அவர் சொல்லுகிறதுலயே 5க்கு 2வது ஏதாவது கேட்டு நடக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து நடப்பதே ஒற்றுமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருடங்களாகவே இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருபேர்களுக்கும் நாகம் என்று சொன்னா நம்ம பூலோகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும்தான் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருபேர்களுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்கு. 7 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், ஆனை கட்டும் ஜாவடி, அசைந்திருக்கும் மண்டபங்கள், குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார சாவடிகள், 10 அடுக்கு மாளிகை, அவருக்கு
பந்தடி மேடை மேடைகள் என்னென்ன செல்வாக்கு வேணுமோ அத்தனையும் நிறைந்திருந்தாலும் ஆமா செல்வத்திலே சிறந்த செல்வம் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து தெரியுமா? என்ன சொத்து ஐயா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமையா. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம், அந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமையா. நம்ம வாங்கி வச்சிருக்கமே வீடு வாசல் மண்ணு மனை, அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, கிடையாது. ஆமையா. வாய் திறந்து நாமளை அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் இருக்காங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் திருமணமாகி 12 வருடமாகிவிட்டது. இன்னுமே என் மன்னா ஒரு குழந்தை இல்லை என்று அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொல்லுகின்றாள்? அவள் என்ன சொல்லுகிறா தெரியுமா? எப்படி ஐயா? எனக்கு வாய்த்த பிராணநாத உங்க தேவி நாகக்கன்னி முற்பேது வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை 40 வயதாச்சு நாட்டையாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு மன்ன வயதுமா ஆணுமில்லை பெண்ணும் இல்லை ஒரு ஆணுமில்லை பெண்ணும் இல்லை. சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மன்னவா பிள்ளை இல்லவா செலுக்கு யாரும் பிச்சை கூட வாங்க மாட்டாரு. என் மதலை இல்லவா செலுக்கு இந்த மாநிலத்தார் வர மாட்டாரு. குழந்தை இல்லவா செலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டாரு. வட்டியிலே சாதம் போட்டா மாறி உன்ன பிள்ளை இல்லை இலையடியில சாதம் போட்டா எடுத்து உன்ன மதலை கும்பாவிலே சாதம் போட்டா கூடி உன்ன குழந்தை கண்ணீரே வடிப்பா கவலை கொண்டு கவலை கொண்டு ஏ மன்னாதி மன்னவே ஏ மகுட முடிராஜ மன்னா முற்பது வயதாச்சு முடிதறிக்க குழந்தை இல்லை 40 வயதாகிருந்தேன். அப்பமாவது நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று பார்த்த அப்பொழுதும் எனக்கு பிள்ளை இல்லை. இன்றைக்கு 50 வயதாகிவிட்டதே மன்னா. இந்த வயதிலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயதிலே நமக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு நாகக்கன்னி நாகராஜன் இடத்திலே கண்ணீரை வடித்தாள். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், நாகக்கன்னி ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். இறைவனார் அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலும் ஏங்கும் பிள்ளை இருக்கும் அம்மா. அதனால நீங்க கவலைப்படாதே, கவலையே வேண்டாம் அப்படின்னு ஆச்சி தேச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்லும் போது நாகக்கன்னியானவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? மழை பெய்த உச்சத்தில மண்ணாலய பிள்ளை இல்ல நான் மண்ணால இந்த கையா மடி
பூசணிக்காய் தோட்டத்தில பூசணிக்காய் தோட்டத்தில ஒரு பூ பறிக்க பிள்ளை முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லை புறகுடத்து தண்ணீரிலே கோரி வைக்க குழந்தை இல்லை நான் கரைக்கும் தேங்காயில கூட அம்மானு எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே மன்னா அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜன் இடத்திலே அழுது புலம்பினார். பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவாக தோணுது மதலை இல்லாத சாதம் எனக்கு மருந்தாய் தோணுது மன்னவா அப்படின்னா ஏன் அவளுக்கு அப்படி தோணுகின்றது தெரியுமா? அந்த காலம் பெண்ணா பிறந்தவங்க விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்ப காட்டு வேலைக்கு போனாங்கன்னா அதிகாலையிலே 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த அம்மா எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவார். சோளத்துக்கு ஊற போடுதா பனியாரம் சுடுறதுக்கா? சோளத்துல பனியாரமா சுடுவாங்க. பனியாரம் சுடுவாங்கல்ல. வீட்டுக்காரி சுட்டு தருவா. சோளத்துல சோளக்கஞ்சி காய்ப்பாங்க யார்? அப்புறம் என்ன செய்வாங்க? சோளக்கஞ்சி காய்ச்சுவாங்களோ? சோளத்துல சோளக்கஞ்சி காய்க்க. ஓ சோளக்கஞ்சி காய்ச்சுவாங்க. பிறவே அப்ப சோளக்கஞ்சி காய்ச்சி காட்டுக்கு வேலைக்கு போகணும்னு எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போட்டு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்த்தா நல்லா சோளம் புளிச்சிருக்கும். புளிச்ச சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்துவலக்கு போட்டு இடிப்பாங்களாம். இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன? மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு சோளத்தை இடிச்சிருக்காங்க அப்போ அந்த காலத்துல. ஆமா. இப்போ கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ அவ கையில கொடுத்தா மண்டையை உடைச்சு போட்டுருவா. மாமியா கையில ஒரு உலக்க மருமக கையில ஒரு உலக்க கொடுத்தோம்னா மருமக நினைப்பா மாத்தி மாத்தி கிழட்டு மூதி வீட்டுல இருந்து எதையாவது சாப்பிட விடுதா? என்ன செஞ்சாலும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. இது இருக்கதோட போய் சேரதே நல்லது அப்படின்னு தூங்கும் போது தலையில தூக்கி போட்டுருவா. மாமியா நினைப்பா இவ என்னைக்கு வந்தாலும் என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு இவளை குறை பேசுவா. இப்ப உள்ள நேரத்துல மாமியா மருமக கையில உலக்கைய கொடுத்தா இதான் நடக்கும். அதாவது தாத்தா அப்படி கிடையாது. அந்த காலத்துல மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா, இப்போ மருமகளுக்கு பயந்து மாமியார் நடக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா மருமகிட்ட சண்டை போட்டான்னு வையி மகன் ஒருவன் சாப்பாடு கொடுப்பான், அந்த ஒருவன் சாப்பாடும் கிடைக்காம போயிடும். அதனால பேசாம இருக்க வேண்டியிருக்கு. அப்ப மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில வேக வைப்பாங்க. மண்பானையில வேகும் போது அந்த சோளம் மணக்குமா? 8 வீட்டுக்கு மணக்குமா? அந்த சோளத்தை இறக்கி வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னது? முறக்கருவாடு. அதே கங்கல்ல முறக்கருவாடை போட்டு 2 பெரட்டி அதை சுட்டி எடுத்து ஒரு கந்த துணியில சுத்தி நல்லா ஒரு பிடி பிடிக்கும் பெரிய தூக்கு பாத்திரம், பித்தளை தூக்கு பாத்திரத்துல இந்த சோள கஞ்சியை ஊத்துவா. கந்த துணியில இந்த முறக்கருவாடை சுத்தி வச்சுக்கிட்டு பெட்டியில சாப்பாடு வச்சு அந்த அம்மா சிம்மாடு கட்டி காட்டுக்கு போனான்னா அவ கைய பிடிக்கவே மாட்டா. போறது வரைக்கும் தலையில ஜம்முன்னு அப்படியே நிக்கும். ஆமா, அந்த காலம் அப்படி போயிருக்காங்க வேலைக்கு. அப்ப இந்த சோள கஞ்சி கொண்டுகிட்டு அந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போனான்னா சும்மா போக மாட்டா. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு போவாங்களாம். ஏந்தும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கற்பம் இருக்கும். அப்படியே அப்ப வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப என்னைக்கு பிள்ளை வயத்துல சனிக்கோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான். பாத்துக்கோ, டாக்டர் முட்டைய கூட தூக்க கூடாதுங்காங்க. தூக்குனா முட்டைய தூக்குனா உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க, ரொம்ப வீங்கிருவாங்க.
அப்படின்னு டாக்டர் சொல்லுதாங்க. ஆமா. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப கிடையாது. அப்ப பிள்ளை பிறந்தாலும் சரி, காட்டுல போனா காட்டுல பெத்தெடுப்பா, பெட்டியில தூக்கி வைப்பா, விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துருவா. ரயில்லன்னா ரயில்ல, பஸ்ல போனா பஸ்ல, மாட்டு வண்டியில போனா மாட்டு வண்டியில, யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ கிடையாது கிடையாது. இப்போ அப்படி எல்லாம் கிடையாது. பாட்டில எங்க அப்பாவை பெத்து போட்டுட்டு 3 பக்கம் சோளத்தை உடல்ல போட்டு இடிச்சிட்டாங்க. சரி, அந்த காலத்துல அவ்வளவு தெம்பு இருந்திருக்கு அப்போ. ஆமா, அந்த காலம் அப்படி இருந்திருக்கு. சரி, அப்போ இந்த அம்மா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு போனான்னா ஆலமரத்து தொட்டில இந்த பிள்ளைய உறங்க வைப்பா. ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் அங்கன்வாடி அதெல்லாம் அப்ப கிடையாது பாருங்க. அப்ப அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போகாம இந்த பிள்ளைய கொண்டு போனோம்னா பிள்ளை கூலின்னு தனியா கொடுப்பாங்க. பிள்ளைக்கு கொண்டு போனா பிள்ளை கூலின்னு தனியா உண்டு. அதுக்காகவே இந்த பிள்ளைய கூட்டு போயிருவாங்க. அப்ப சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லையா? அப்ப இந்த பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வச்சுட்டு அம்மா நல்லா 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா வேலை பாப்பா. வேலை பார்த்து முடிச்சிட்டு சாப்பிடணும்னு இந்த பெட்டியில வச்சிருக்கா பாரு சோள கஞ்சி. சோள கஞ்சியை தூக்கி வச்சு அந்த சோள கஞ்சி தூக்கு பாத்திரத்தை திறந்தான்னா கம 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 கமன்னு மணக்குமா சோள கஞ்சி. அந்த வயிறு பசிக்கும். அந்த சோள கஞ்சியை பார்த்ததுக்கு எப்படா சாப்பிடுவோம்னு இருப்பாங்க. ஆமா. அப்ப இந்த பிள்ளைக்கு பசி ஆத்தணும் பாரு. இந்த 2 வயசு பிள்ளையவன் தூக்கி முன்னால வச்சு தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சியை ஊத்தி ஒரு கையில சோள கஞ்சியை கொடுப்பா, ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. அந்த பிள்ளைய பாத்தியோ முன்னால பிட்டி தேஞ்சி முன்னால வயிறு தள்ளி வயிறு மட்டும் கொட்டாமட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். சவல பிள்ளை அப்படித்தானே இருப்பான். தலை முடி வெட்டி இருக்க மாட்டா. அப்ப வருஷத்துக்கு ஒரு முட்டை இந்த மாரியம்மாளுக்கு போடுவாங்க. அதோட சரி. இப்போ இருக்க நாகரிகம் அப்ப கிடையாது. மேல் சட்டை கிடையாது. அப்ப வசதி உள்ளவங்க தான் மேல் சட்டை போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா மணக்கும். அப்போ ஒரே ஒரு காக்கி டவுசர் அந்த பையனுக்கு, ஒரே ஒரு காக்கி டவுசர், அதுல 24 ஓட்டை இருக்கும். பாத்துக்கோ. அதுக்கு சிப்பும் கிடையாது, அதுக்கு பட்டனும் கிடையாது, அதுக்கு கொக்கியும் கிடையாது. எப்படி போட்டிருப்பா? இடுப்புல கட்டிருக்கான் பாரு ஒரு கருப்பு கயிறு. அந்த அருணா கயிறுல டவுசர் இங்க இருக்கும் பிள்ளைக்கு. அந்த அருணா கயிறுல தூக்கி கட்டிருப்பா. அவன் காலை நீட்டி உட்கார்ந்து பிள்ளை சாப்பிட்டாமனா முன்னால மூக்கு 11 வடியும். அப்ப இந்த ஆஸ்பத்திரிலாம் இல்ல பாருங்க. சளி பிடிச்சு முன்னால மூக்கு 11 வடியும். இந்த பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா? சோள கஞ்சி ஒரு குடி, முறை கருவாட ஒரு கடி, இந்த முன்னால வடித மூக்க ஒரு உரி. அப்போ இந்த பிள்ளை இந்த மூக்க உறிஞ்சி சாப்பிடுவான் பாருங்க. இந்த உப்பு கருவாட்டுக்கும் மூக்குக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்ப இந்த பிள்ளை அந்த சாப்பாட்டை உறிஞ்சி சாப்பிடும் போது அந்த அம்மா சொல்லுவாளா, ஏ என்ன பத்தா ஐயா, ஏ நான் பத்த தங்கம், என் பிள்ளை சாப்பிடுதா அழக பார்த்தா என் கண்ணே பட்டணும் போலுக்க அப்படின்னு தாயும் சேயும் உட்கார்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிப்பாங்க. அதுதான் சொல்லிருக்காங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இருக்காங்க. பிள்ளை எவ்வளவுதான் அசிங்கமா இருந்தாலும் பெத்தவன் கிட்ட கொடுப்பாளா? மாட்டா. இதே மாதிரி பக்கத்துல பிள்ளை இல்லாதவளும் வேலைக்கு வந்திருப்பா. அப்ப அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை வாய்க்கால தட்டிட்டு 2 கையை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு காத்து வாத்துல புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாளாம். அதத்தான் நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாதமாது பிள்ளை இல்லா சாதமாது புழுவாயிருக்குதையோ மடலை இல்லா சாதமா மருந்து போல இருக்குதை குழந்தை இல்லா சாதமாது குழந்தை இல்லா சாதமாது எனக்கே குப்பையாக தோணுதையோ. சொல்லி
நான் காய்க்கும் காலத்திலே காயாமல் போனேன், பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போனேனே மன்னா. பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும்னு சொல்லுவாங்க. பட்டம் தவறினா நமக்குத்தானே நஷ்டம். பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா? 10 நாள் கூட ஆயிட்டுனா பனங்கிழங்க முடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் இந்த வயதிலே பிள்ளை இல்லையே மன்னவா, இனி எந்த வயதிலே எனக்கு பிள்ளை இருக்க போகுதோ என்று அந்த நாகக்கன்னியானவள் அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? மன்னா பெண்ணாக பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, மங்கையாக பிறக்கலாமா, நாம் அதலை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா, சாமி கன்னியாக நானும் பிறக்கலாமா, கை குழந்தை இல்லாமல் மன்னா இல்லாமல் இந்த கலி உலகில் வாழலாம். மன்னா இருந்தாலும் இழப்பமையா, நான் இறந்து போனாலும் குற்றம் இல்லை, நான் வாழ்ந்தாலும் இழப்பமையா, மலடி என்று பேரெடுத்து நான் பேரெடுத்து நான் மாண்டு போனாலும் குற்றம் இல்லை. நான் பெண்ணா பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, மங்கையா பிறக்கலாமா, மதலை இல்லாமல் நான் மாநிலத்திலே வாழலாமா மன்னா. நான் ஆத்தாங்கரைக்கு போன அண்ணா வாரா மலடிங்கிறார், நான் குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாம் அண்ணா. நான் இருந்தா இழப்போம், இறந்து போனால் குச்சமில்லை, வாழ்ந்தா இழப்போம், மலடி நாம் ஆண்டாலும் குச்சமில்லையே மன்னா. என் நாக்க பிடுங்கிருவேன், நான் நஞ்சு ரச்சு தின்னுடுவேன், நல்ல உயிரை நான் மாய்க்க போறேன் மன்னா அப்படின்பா. அதாவது ஏ நாகக்கண்ணி, உலகத்திலே 1000 பேர் 1000 பேசுவார்கள், அதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படலாமா? இந்த உலகத்துல வந்து பிள்ளை இருந்தாலும் ஏதாவது குறை பேசுவாங்க, பிள்ளை இல்லைனாலும் குறை பேசுவாங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் குறை பேசுவாங்க, ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தாலும் குறை பேசுவாங்க. அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்க, பிள்ளையே இல்லைன்னா அவளை மலடின்றுவா. முதல்ல மலடின்னு சொல்லுவதே தவறான வார்த்தை. மலடி என்பதற்கு என்ன அர்த்தம்? மலடி என்பவர்களுக்கு வந்து குழந்தைன்னா ஒரு சில பேர் மலடின்னு பேசுவாங்க. குழந்தை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை, அதனுடைய அர்த்தமே வேற. ஏன் அர்த்தம் என்ன தவறு? எந்த ஒரு பெண்ணு புஷ்பவதி ஆகாமல் இருக்கிறாளோ, புஷ்பவதி ஆகாத பெண்ணை தான் மலடி என்பார்களே தவிர பிள்ளை இல்லாதவர்களை மலடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல கூடாது. அந்த விவரம் கூட தெரியாம நம்ம அடுத்தவங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நாக்கு மேல வல்ல போட்டு எலும்பு இல்லாத நாக்கு என்னெல்லாம் பேசுது. 1/2 கிலோ கறி எடுத்து நல்லா குழம்பு வச்சு கொடுத்தா இந்த 32 பல்லுக்குள்ளையும் கடிபடாம அந்த நாக்கு 1/2 கிலோ கறியும் உள்ள தள்ளிடுது. அது நல்லா இருந்தா தான் கறி உள்ள போகும், நல்லா இல்லைன்னா நாக்கு அதை வெளியே தள்ளிடும். அப்படிப்பட்ட நாக்கு இந்த நாக்கு. அப்ப பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்பார்கள். பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிளவின்றுவா. 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நல்ல பட்டு சேலை கட்டி கழுத்து நிறைய நகையை போட்டு நல்ல பூ பொட்டு வச்சு தெரு வழியா நடந்து போ.
அதுக்கு சொல்லுவா 4 பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கிட்டாளே இவ நடையும் உடையும் மேக்கும் கிணக்கும் மினுக்கிட்டு வாரா இது தேவையா இவளுக்கு அப்படின்னு பேசுவா அவ பட்டு சேலை கட்டினா நமக்கு என்ன அவ நகைய போட்டா நமக்கு என்ன என் பிள்ளைய பெரிய பிள்ளை ஆயிட்டா பட்டு சேலை கட்ட கூடாதா உலகம் அப்படி இருக்கு அப்ப பிள்ளை இல்லைன்னு சொன்னா மலடி என்பா பிள்ளையை பெற்று எடுத்தா கிழவின்னு சொல்லுவா ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே அதுக்கு சொல்லுவா பொன்னடி அத்தவா ஒரே கொள்ளையா பெத்து இடுக்கிருக்கா அப்படின்னு பேசுவா ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே கொள்ளி எத்தவா ஒரே வீடு நிறைய பொட்ட படைகளா இருக்கப்பா இவ எதை வித்து இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவாங்க அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடான் இருக்கா அதனால 1000 பேர் 1000 சொன்னாலும் பரவாயில்லை இறைவன் நாமளுக்கு கொடுப்ப நினைப்பதை மனிதனால் ஒருபோதும் தடுக்க முடியாதம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கும் தெய்வமே துணை இருக்கும் அதனால் பிள்ளை வரம் நாமளுக்கு வேணும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி நாம் எல்லாரும் பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா வெள்ளி சவா தலை மூழ்கி வெள்ளி சவா தலை மூழ்கி வெள்ளி சவா தலை மூழ்கி தலை மூழ்கி அங்கே வேறதோ மது இருந்து வார அங்கே வேறதோ மது இருந்து வார அவர் மஞ்சளால கோலம் போட்டார் அவர் மஞ்சளால கோலம் போட்டார் மாவு கொண்டு தர மொழிகி தர மொழிகி ஆமண்ணே மொழிகி உடனே கோலம் போட்டா கோலம் போட்டா அவர கோலம் போட்ட இடமதி ஒரு குருத்து வலையிலை விரித்து ராயகன பிடித்து வைத்து நிறநாளி நிறமறக்க தெச்சனையும் தேங்காய் அவர் தீபங்களை ஏற்றி வைத்து ஆள குளிய வேண்டி அதில 1000 மூலம் கம்பம் நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருளை எடுத்து வைத்து கோழி முட்டை ஒன்று வைத்து கோழி முட்டை மேலே கோழி முட்டை மேலே அவர் கொண்டு செய்ய நாட்டுவார் நாகலோக பட்டணத்திலே தவச்சாலை அலங்காரம் செய்து ஆள குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டினார்கள் கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள் கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கன்னியும் தன்னுடைய நாவை ஊன்றி தலை கீழாக நின்று கொண்டு இறைவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல 2
2 வாரம் அல்ல, அதுவும் இல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்தார்கள். இருந்து வருகின்றார். அவர் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமத்தை உச்சரித்து 12 வருடமும் பாரத்தவம் இருந்தார்கள். ஆனால் சிவபெருமான் வந்தபாடில்லை. இத்தனை வருடமும் இறைவன் நாமளுக்கு ஏன் இப்படி வரங்கூடாமலே இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ. சாமி படியலக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கர, பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ, பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ. சாமி என்ன குச்சம் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கர, சம்போ சங்கர, பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர, என்னை பாராமல் இருப்பதேனோ அவர்கள் தவமிருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா ஏன் அகலாதே கைலாசம் ஆதி கைலாசம் ஆதி நகண்டு ஆடுதையா, கைலாசோ, ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது. ஆமையா, ஒரு நாளும் நகலாத கைலாசம் ஆஹா, அன்னைக்கு அங்கும் எங்குமாகவே ஆடுகின்றது அசைகின்றது. அசைகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். பார்க்கின்றார். ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இப்படி ஆடுது அசையுது? ஆட வேண்டிய விவரம் என்ன? ஞானத்தினால் அறிந்து பார்க்க பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். ஆஹா, தவத்தை கண்டும் ஆண்டவன் காணாதவரை போலவே இருந்தார். இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே 2 பேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் ஆமையா, என்னைக்கும் போலவே அன்னைக்கும் அகிலம் எல்லாம் படியிழக்க பயணமாகி வந்தார். ஆமா, பயணமாகின்றார். பார்வதியும் படியரிசி எடுத்து கொடுத்தார். ஆமா, இந்த பார்வதி சும்மா இருக்க கூடாது. அவ இருக்க மாட்டாள். பார்வதி பகவானை சும்மாவே இருக்க விட மாட்டார். அதேதான் அதேதான். ஏ ஆண்டவா, என்னய்யா, நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா நான் ஒத்தையிலே கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கேன். அவன் ஒத்தையிலே இருக்கேன். அதனால இன்னைக்கு உங்களுடைய படியிழப்பை இந்த உமையவள் நான் கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.